எவ்வளவு வருஷமா இந்த சந்தை நடக்குது? 100 வருஷமா நடக்குது. அவர் கொஞ்சம் ஃபேமஸான இதுதான். பெரிய பெரிய ஆடுங்களா? எவ்வளோ ரேட்டு? எல்லாம் 40 தான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா பல்லப்பள்ளி சைடு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது எங்க இருக்குன்னா தென்கனைக்கோட்டைக்கும் தளிக்கும் இந்த பக்கம் வந்து ரூட்ல வந்துருக்கு. மோஸ்ட்லி வந்து லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இந்த கவர் ஆவாங்க. சைட்ல எங்கிருந்து வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த பக்கம் இருந்து இங்கெல்லாம் வந்து கூடுவாங்க. மோஸ்ட்லி இங்க ஆட்டு சந்தையோட இதுதான் மட்டும் தான் இங்க நடக்கும். இது பல்லப்பள்ளின்னு ஊர். இது லொகேஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த பக்கம் யாரும் இது வரைக்கும் யூடியூபர்ஸ் வந்து யாரும் வந்து வீடியோ போடல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரெகுலரா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து மட்டும் அப்டேட் பண்றேன். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வர்றதுக்கு கூட வந்து 1/2 hour கூட ஆகாது, அவ்வளவு கிட்ட தான் இருக்கு. ரெகுலரா நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா கண்டிப்பா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரி ரக ஆடுகளை இருக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எவ்ரி கிழமை இங்க வந்து ஆட்டு சந்தை நடக்கும். மோஸ்ட்லி பார்க்கலாம். அந்த சைடு உள்ள இருக்கு. ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வரனால கொஞ்சம் என்ட்ரன்ஸ். கேட்கலாம் போயிட்டு வா. நிறைய வந்து வியாபாரியும் பிளஸ் வந்து டிசைட் எடுக்கிறவங்களா வருவாங்க. ரேட் கேட்கலாம். எவ்வளோண்ணா குட்டி? 14 வாங்கி இருக்கிறீங்களா நீங்க? 2 சேர்த்தா 14? 2 சேர்த்து 14. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் வந்து மோஸ்ட்லி தெலுங்கு கன்னடா தான் அதிகமா பேசுவாங்க. எவ்வளவு குட்டி? 11. இல்ல இது எல்லாமே குட்டி மட்டுமா உங்களுக்கு? எல்லாமே ஒரு சிங்கிள் ஆடு சின்ன குட்டி எவ்வளவு சொல்றீங்க? நார்மலா சைஸ் பொறுத்து தான். கிலோ கணக்குல கொடுக்குறீங்களா? சைஸ் பொறுத்து. மோஸ்ட்லி வீட்டுல வளர்க்குறவங்க வந்து ಆಡಂಗಿಲ್ಲ ಉಳಿದ ನಿಮ್ದ ಇದು
నేను 5 షేర్స్ చెప్తాను అంతే అంటావు ఉంచుకోలేక సర్లే వాడు மோஸ்ட்லி வளர்க்குறவங்க தான் அதிகமாக கேட்டுக்கிறோம். மோஸ்ட்லி வெள்ளாடுங்க தான் அதிகமாக இருக்கு. வெள்ளாடுங்க அதிகம். எவ்வளோ ப்ரோ? குட்டியோட சேர்த்தா? ஆடு நிறையவே வந்திருக்கு. சோலாப்பூர்ல வந்துட்டீங்களா? எல்லா சந்தையும் கவர், எல்லா சந்தையும் போடுவேன். ஆடுங்க ரேட் ஃபர்ஸ்ட் டைம் இது இருங்க, தமிழ் பேச வருமா? बात करो तुम्हें क्या भी नहीं, व्यापारी करना तुम्हें जाए नहीं, बात करो नहीं। எவ்வளோ ஆடு? ஆடு ரேட் என்ன? ಆಡ್ ರೇಟ್ ಐತೆ 11,000, 10,000, 9,000, 12,000 ಎಲ್ಲ ಐತೆ. ಅದು ಕೆಜಿ ಲೆಕ್ಕ ಕೊಡ್ತೀರಾ? ಕೆಜಿ ಲೆಕ್ಕ ಕೊಡ್ತೀವಿ. 250 ರೂಪಾಯಿ, 340 ಕಸ್ಟಮರ್ ಇವರು. ಹಂಗೆ ಊರ್ಗ ಏನ್ ಸುಂದ್ರ
எல்லா ஆடுங்க. ಭೂಸ ಮಾಡ್ಬೋದು ಎಲ್ಲ எவ்வளோண்ணா ஆடு இந்த பெரிய ஆடு? இந்த பெரிய ஆடு எவ்வளோ வரும்? ரேட் என்னது? 20,000 ஒண்ணு. எவ்வளோ கறி எவ்வளோண்ணா? கறி எவ்வளோ கேஜி? 30 kg வரும். ஓ ಸರಿಯಾ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ನಾವು பெரிய ஆடுங்களா? எவ்வளோண்ணா ரேட்டு? எல்லாம் 40 மேல தான். எல்லாம் 40 மேல இருக்கு. 40,000 எல்லாம் 40,000 மேல. எல்லாம் பெரிய ஆடுங்க. 40,000 மேல இருக்கு. சொந்த ஆடுங்களா? எவ்வளவு சொந்த ஆடா இது? வாங்கினதெல்லாம் வியாபாரம். ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த பெட்டப்பள்ளி வந்து இங்க வந்து கவர் பண்றாங்க. ஆளுங்க வந்து இங்க வர்றதுக்கான காரணம் என்னன்னா, சந்தை இல்ல எவ்வளவு வருஷமா இந்த சந்தை நடக்குது? எவ்வளவு? 100 வருஷமா நடக்குது. வெறும் ஆடு மட்டுமா? ஆடு மட்டும், குறி ஆடு மட்டும். ஏன் இது குந்தாரப்பள்ளி அந்த மாதிரி சந்தையில இருந்தெல்லாம் அதெல்லாம் எந்தெந்த ஊர் வர்றாங்கண்ணா இங்க இருந்து? இந்த ஒசூர் அண்ட் சரௌண்டிங், ஜெனிகோட்டை, இந்த கிருஷ்ணகிரி, சூளகிரி, பெங்களூர்காரங்கண்ணா? பெங்களூரு, ஆனைக்கல் அது வாங்கணுங்க. நீங்க தலி தானே? சரிப்பா, சரி. இதெல்லாம் வியாபாரம் ஆயிட்டா? இல்ல நல்லாவே ஆடுங்கெல்லாம் வந்து
கூடுறாங்க இந்த இடம். நல்ல வியாபாரம் நடக்குது இங்க. லொகேஷன் தெரியலன்னா கண்டிப்பா வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கங்க. சேல் ஆனதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேல் ஆயிடுச்சுன்னா சேல் ஆனதெல்லாம் வச்சிருக்காரு. வியாபாரம் நடந்தேதான் இருக்கும். లోకల్ పీపుల్స్ ఎలా గవర్నమెంట్ ఏమన్నా ఇదే இங்க மக்கள் வர்றதுக்கான காரணம், அதிகமா இங்க மக்கள் வர்ற காரணம் என்னன்னா விக்கிறதுதான். ஓகே, இங்க வந்து எந்தெந்த பீப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க? எந்தெந்த ஊர்ல இருந்து? கர்நாடகா வர்றாங்க, ஆந்திரா வர்றாங்க, தமிழ்நாடு வர்றாங்க. அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன இதுதான். ನಿನ್ನ ಕೇಳು, ಯಾಕೆ ಚೆನ್ನಾಗ್ಲಿ ನಿನ್ನ ಕೇಳು. ಅಲ್ಲ ನಿನ್ನ ಕೇಳು. வீடியோ போட்டோ இல்ல வீடியோ. வளர்க்குற இது எவ்வளோண்ணா ரேட்டு? 29. 29. யூடியூப் हमारा बाग बोला, हमारा बाग बोला. ജനാലുണ്ട് കണ്ടോ? எல்லாம் சேல்ஸ் இது வாங்கிட்டீங்களா? எந்தூர்? தளி தளி தளி.
ஒரு 10 o'clock வரைக்கும் ஆடு சந்தை அருமையா வந்து நடக்கும். காய்ஸ் இப்போ வந்து உள்ள போய் எல்லாம் சுத்தி பார்த்துருப்போம். ஆடோட என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ரேட்ஸ் எல்லாம் வந்து கேட்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நல்லாவே ஆடு எல்லாம் அதிகமாகவே இருந்துச்சு. எப்பவுமே திங்கட்கிழமை காலையில ஆனா உங்களுக்கு வந்து இங்க வந்து பல்லப்பள்ளின்ற ஒரு இதுல வந்து நடக்கும். உங்களுக்கு யாருக்காவது லொகேஷன் தெரியலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேப் வந்து செக் பண்ணிக்காங்க எந்த லொகேஷன்ட்டு. இங்க தளி ஏரியா, டேனிகோட்டை, ஆனைக்கல் இப்படின்னு சர்க்கிள்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இந்த சந்தையை விசிட் பண்ணி பாருங்க. யாருக்காவது ஆடு தேவையா இருந்தா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மேப் நீ செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Fearless.